உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்ய விரும்பினால் அவர்கள் மனங்களில் முதலில் முதலீடு செய்யுங்கள், அவர்கள் சிந்தனைகளில் முதலில் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் அவர்களுக்கு பணத்தை சேமித்து வைத்தால் போதும் என்று நினைக்காதீர்கள். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் எங்காவது போய்விடக்கூடும். ஏதாவது ஒரு வாழ்க்கையை அவர்களே தேர்ந்தெடுத்து கொண்டு விட முடியும். ஆனால் அவர்கள் இதயங்களில் நீங்கள் செய்கிற முதலீடு, அறம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, சமுதாய பொறுப்பு என்றால் என்ன, நம்முடைய மொழி என்றால் என்ன, இலக்கியம் என்றால் என்ன, இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிற போது அந்த குழந்தைகள் ஒருபோதும் தங்கள் பெற்றோர்களை கைவிட மாட்டார்கள், தங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார்கள், தங்களுடைய பந்தங்களை கைவிட மாட்டார்கள். அவர்களுக்கு எல்லாமே முக்கியம் என்று தோன்றும், எல்லாமே முக்கியம். ஆனால் குழந்தைகளை வெறுமனே பொழுதுபோக்கிற்கும் பணத்திற்கும் மட்டும் பழக்கப்படுத்தினால், படி படி, வேலைக்கு போ, சம்பாரி, அந்த பொசிஷனுக்கு போ, இந்த பொசிஷனுக்கு போ, அது எதுவுமே அவர்களுக்கு எந்த வேல்யூவையும் கற்றுக் கொடுக்காது. ஏன்னா ஒரு குதிரையை நீங்கள் பந்தயத்தில் ஓடுவதற்கு எப்படி வேண்டுமானாலும் பழக்கலாம். குதிரை பந்தயத்தில் மட்டும்தான் ஓடும். அது உங்களோடு பேசாது, உங்களை அணைத்து கொள்ளாது, உங்களோடு மறுமொழி சொல்லாது. யோசித்து பாருங்கள், குழந்தைகளை நீங்கள் வெறும் பந்தய குதிரைகளாக மட்டும்தான் வளர்க்கப் போகிறீர்களா என்று. நிச்சயமாக இல்லை. பந்தய குதிரைகள் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடிவிட்டு நின்று போய்விடும். ஆனால் நாம் இதயங்களில் செய்யக்கூடிய முதலீடுகள், அந்த இதயங்களில் செய்யக்கூடிய அந்த முதலீடு தான் அவர்களை சிறந்த மனிதர்களாக மாற்றுவது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பானதாக மாற்றும். அதனால்தான் நான் நிறைய இடங்களில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது போன்ற புத்தக கண்காட்சிகள் என்பவை எல்லாருமே சொல்லுவாங்க, வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதை வாங்குவது, எந்த புத்தகத்தை வாங்குவது என்று தெரியவில்லை என்கிற குழப்பம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறது. வருவார்கள், அவர்களுக்கு தெரிந்த எழுத்தாளராக இருந்தால் அவருடைய புத்தகத்தை வாங்குவார்கள். மற்றபடி இதில் நாம் என்ன புத்தகத்தை வாங்குவது என்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கிறது. நான் இந்த இடத்தில் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதை படித்தீர்கள், எதை மறந்தீர்கள்? இந்த கேள்வியை நீங்கள் யாராவது எப்போவாது கேட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்களா? வாழ்க்கையில் நீங்கள் எதை படித்தீர்கள், எதை மறந்தீர்கள்? நாம் எதையாவது ஒன்று படிக்கிறோம், பல அறிவியல் கருத்துக்கு உதாரணமாக வள்ளுவர் ஒரு வாக்கியத்தை எழுதுகிறார், கற்றதினால் ஆன பயன் என்று. ஆமாம், நம்ம படிக்கத்தான் செஞ்சுருக்கோம். அதனுடைய பயன் என்ன? ஒரு வேலைக்கு போனது மட்டும்தான் அதனுடைய பயனா? எத்தனை விதமான இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள், வாழ்வியல் கருத்துக்கள் நமக்கு சொல்லித்தரப்படுகின்றன. எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு போகாமல் யாருமே இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததில் திடீர்னு பாடப்புத்தகத்தை எடுத்து பார்த்தா அந்த பாடப்புத்தகத்தில் சொல்லித்தரப்பட்டவற்றில் ஒரு 10% நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அது நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா? அப்படி அப்ளை பண்ண முடியலைன்னா அப்போ அதனுடைய பயன் என்ன? நாம் எதை படித்தோம், எதை மறந்தோம்? இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. கற்றதினால் ஆன பயன் என்ன? அப்படி பார்க்கிற போது இப்போ உதாரணமாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வார்த்தை தெரியாதவர்களே கிடையாது. அதனுடைய பொருள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பிறப்பால் எல்லோரும் சமம் என்பதை வாழ்க்கையில் நாம் எத்தனை தரம் உணர்ந்திருக்கிறோம்? எப்போதாவது அந்த கருத்தை வாழ்க்கையில் செயல்படுத்தி இருக்கிறோமா? நம்மால் அப்படி செயல்படுத்த முடிந்ததே இல்லை. அதனால் இதை நாம் திரும்ப திரும்ப படிக்கிறோம், பல தலைமுறைகளாக படிக்கிறோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று. ஏன் நம்மால் பிறப்பால் எல்லோரும் சமம், எல்லா உயிர்களும் சமம் என்பதை ஏன் ஏற்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம்தான் இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லிவிட்டால் எப்படி சமமாவோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். அது ஒரு நல்ல கருத்து தான். நிறைய பொன்மொழிகள் இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் படிச்சிருக்கோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா படிச்சிருக்கோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா இங்கே பார்த்திங்கன்னா வடநாட்டுக்காரனை நம்ம விரோதமாக பார்க்குறதில்ல. ஆனால் இங்கேருந்து போகிறவங்கள பலர் ரொம்ப விரோதமாக பார்க்குறாங்க. நாடு விட்டு நாடு போகிறவங்க மேலே அந்த உள்ளூரில் பல விதமான எனிமிட்டி இருக்குது. இப்போ இன்னும் கூட சில ஊர் பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணமாக
ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம், குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டோம். அப்போ நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு படித்தோம் இல்லையா? அதை எப்படி புரிந்து கொள்வது? நாம் புரிந்துதான் படிக்கிறோமா, அறிந்துதான் படிக்கிறோமா என்றால் இல்லை. அந்த வாக்கியம் சொல்வதற்கு நன்றாக இருக்கிறது என்று அதை சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா எல்லா ஊரும் என் ஊர் தாண்டான்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதை நீ அப்படி சொல்கிற ஒருத்தனை நீ அக்செப்ட் பண்ணுவியா? உனக்கு அது சௌகரியமாக இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இந்த உலகமே நீ அக்செப்ட் பண்ணிக்கணுன்ட்டு. அப்படி ஒருத்தன் ஓ முன்னாடி நிற்கிறான், நீ வேற்றூர்காரன், நீ வேறு சாதியை சேர்ந்தவன், வேறு மதத்தை சேர்ந்தவன், நீ என்னுடைய அந்த ஒரு நிலப்பரப்பிற்கு உரியவன் அல்ல என்ற 1000 கேள்விகளை நாம் எழுப்பிக் கொள்கிறோம். அப்படி என்றால் நாம் உண்மையிலேயே படித்தோமா என்கிற கேள்வி வரும். அதனால்தான் வள்ளுவர் கேட்கிறார், கற்றதினால் ஆன பயன் என்பதை பற்றி அவர் சொல்கிறார். நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இவ்வளவு புத்தகங்கள் ஏன் புத்தகம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சில பேருக்கு கூட தோணலாம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே படித்ததை புரிந்து கொள்வதற்கே புத்தகங்கள் தேவை. நாம் ஏற்கனவே அறிந்ததை அறிந்து கொள்வதற்கு புத்தகங்கள் தேவை. நாம் நிறைய விஷயங்களை அறிந்ததாக நம்புகிறோம். உண்மையிலேயே நாம் அறிந்திருக்கிறோமா? புதுமை பித்தன் ஒரு இடத்தில் கேட்கிறார், வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா என்று கேட்கிறார். இது ஒரே ஒரு ஒற்றை வாக்கியம்தான். இந்த வாக்கியத்தினுடைய பொருளை எப்படி புரிந்து கொள்வது? வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா? அப்போ உண்மையில் வாழலைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய பொருள் என்பது என்ன? நாம் வாழ்க்கை என்று சொல்வதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையா என்கிற பல கேள்விகள் நமக்கு எழுகின்றன. நண்பர்களே, படிப்பினுடைய பயன் அல்லது நாம் எதை படித்தோம் எதை மறந்தோம் என்று கேட்பதனுடைய பொருள் என்னவென்றால், நாம் அறிந்ததாக நம்புகிற ஒன்றைத்தான் நாம் உண்மையிலேயே அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற போது நாம் இப்போ உதாரணமாக அறம் பற்றிய நிறைய கருத்துக்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. அறம் செய்ய விரும்பு என்று சொன்னால் அறம் என்பது என்ன? நம் வாழ்க்கையில் அறம் இருக்கிறதா? அல்லது அறம் என்று சொல்லப்பட்டவற்றிற்கு எதிராக நாம் எத்தனை செயல்களை ஒவ்வொரு நாளும் செய்கிறோம்? துரோகங்கள், ஏமாற்றங்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது, நாம் இன்னும் சொல்லப்போனால் சக மனிதன் மீது வெறுப்பை வைத்துக்கொண்டு பயன் கருதி அவனிடம் ஒரு உறவு பாராட்டுவது, நம்மை நேசிப்பவர்களை நாம் ஏமாற்றுவது, நமக்கு அவர்கள் மேல் குற்றம் இழைப்பது, இதில் ஏதாவது ஒன்றை நாம் செய்யாதவர்கள் எப்போதாவது இருக்கிறோமா நண்பர்களை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னொன்று, இந்த நாட்டில் இப்பொழுது நிறைய கருத்துக்கள், எல்லா பக்கமும் கருத்துக்களினுடைய குவியல்களாக இருக்கின்றன. நீங்கள் இந்த கருத்துக்களை எப்படி புரிந்து கொள்வது என்று கூட தெரியவில்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் வருது. ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணால் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் வருது. யூடியூப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் வருது. எதை நாம் தேர்வு செய்வது? நமக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இப்பொழுது வந்து விட்டது. எது சரியானது? இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். அதில் தெருநாய்களை பற்றி ஒரு பிரச்சனை. இது இப்போ சோஷியல் மீடியா முழுக்க அதை பற்றி பயங்கரமாக பேசிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனையில் என்ன முடிவெடுப்பது? இப்பொழுது நான் பார்த்திங்கன்னா நாய் வளர்க்கக்கூடியவன். என்னுடைய வீட்டில் நான் தொடர்ச்சியாக நாய்கள் வளர்க்கக்கூடியவன். எனக்கு நாய்கள் மிகவும் பிடிக்கும். நான் அதை பாதுகாத்து வளர்க்கக்கூடிய ஒருவன். உங்களில் பலரும் கூட அந்த பெட்ஸ், அந்த நாய்கள் மேல், பூனைகள் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் இருக்கலாம். இப்பொழுது தெருவில் நாய்கள் தெரிகின்றன, தெரு நாய்கள் இருக்கின்றன. அந்த நாய்களுக்கு சில பேர் உணவளிக்கிறார்கள். உணவளிப்பதோடு தங்களுடைய கடமை முடிந்து விடுகிறது என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு நாய்க்கு தேவைப்படுவது உணவு மட்டுமல்ல, அதுக்கு பராமரிப்பு தேவைப்படுகிறது, பாதுகாப்பு தேவைப்படுகிறது, அன்பு தேவைப்படுகிறது, எல்லாமே தேவைப்படுகிறது. இன்னொன்று, நாய்கள் அடிப்படையில் ஒரு வனவிலங்கு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம கூட வச்சுருந்து சிவிலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஓரளவுக்கு அதை சிவிலைஸ் பண்ணி வச்சுருக்கிறதா நம்புகிறோம். அடிப்படை அதனுடைய இயல்பு என்பது அது ஒரு வனவிலங்கு, வேட்டையாடக்கூடிய ஒரு விலங்கு. அந்த வேட்டைத்தன்மையை நீங்கள் அதை ஜீன்லேருந்து எடுக்கவே முடியாது. ஆனால் நம்ம அதை ஒரு ஹோம் அனிமலாக கன்வெர்ட் பண்ணி, நம்ம அப்படி தான் சொல்லணும், அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம கூட வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு பிரச்சனை, தெருக்களில் ஏராளமான நாய்கள் இருக்கின்றன.
நான் நாய்களை நேசிப்பவன். ஆனால் தெரு நாய்கள் குழந்தைகளை கடிக்கின்றன, மனிதர்களை கடிக்கின்றன, மிகப்பெரிய அபாயங்களை பலருக்கும் விளைவிக்கின்றன என்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று கேட்டால், நாய்களை நேசிப்பதாக சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, அதுக்கு சாப்பாடு கொடுக்குறத தடுக்கக்கூடாது, நீங்கள் அதை ஒரு பெரிய இது மாதிரி வச்சு ஹோம் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணணும், இப்படியெல்லாம் கருத்துக்களை சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு கூட முழுமையாக உணவிட முடியாத ஒரு நாட்டில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற இடத்திலிருந்து இதை நாம் பேச வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய நாய்கள் மீதான என்னுடைய அன்பு என்பது அது முழுமையான ஒரு அன்பு. அதே அன்பு எனக்கு குழந்தைகள் தெருவில் நடந்து செல்லக்கூடிய குழந்தைகள் மேல் இருக்கிறது, முதியவர்கள் மேல் இருக்கிறது, நாய்களால் தாக்கப்படுகிற மனிதர்கள் மீதும் இருக்கிறது. ஆனால் என்ன இங்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், யாராவது ஒரு தரப்பை எடுத்துக்கொள்கிறார்கள். ஒன்று, முற்றிலுமாக நாய்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். இன்னொரு தரப்பு, நாய்களை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த இடத்தில் இலக்கியம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது, இதுதான் முக்கியமான விஷயம். நான் ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்றை படித்தேன். இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ ஏன் நான் இலக்கியம் படிக்க வேண்டும், புத்தகம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், அது மனிதர்கள் மீதான அன்பாக இருந்தாலும் சரி, அல்லது மிருகங்களின் மீதான அன்பாக இருந்தாலும் சரி, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொன்றினுடைய இயல்பையும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாய்கள் நமக்கு, இலக்கியங்கள் நமக்கு காட்டுகின்றன. ஒரு ராத்தல் இறைச்சி என்று ஒரு கதை, அதை நகுலன், தமிழின் புகழ்பெற்ற ஒரு படைப்பாளி, அந்த கதையை எழுதியிருக்கிறார். ஒரு ராத்தல் இறைச்சி. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாய்கள் பற்றிய இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது, நாய்களை நாம் ஏதோ பாதுகாக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் பல சமயங்களில் என்னென்னா, நம்ம நாயை ஹேண்டில் பண்ணவே இல்லை, நாய்கள் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுது. நமக்கு எப்படி நடந்துக்கிட்டால் பிடிக்குமோ அப்படி நம்ம நடந்துக்கிட்டால் தான் நம்ம அதற்கு ஃபீட் பண்ணுவோங்கிறத அது ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் ஆகிடுது. நாய்கள் ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் ஆகக்கூடிய ஒரு விலங்கு. உங்களுக்கு என்ன செஞ்சால் பிடிக்குமோ அது செய்யும். ஒரு ராத்தல் இறைச்சிங்கிற ஒரு கதையை அந்த கதையை நான் இப்போ படித்தப்போ எனக்கு ஒரு பெரிய வியப்பு என்னென்னா, ஒருத்தர் ஒரு டாக் வீட்டில் வளர்க்குறார், ஒரு நாட்டு நாய். அந்த நாய் இவர்கிட்ட அந்த நாய்கிட்ட இவர் பேசுவார். உதாரணமாக, இன்றைக்கி நம்ம ஒரு சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பார். அது இவர் ரொம்ப அலட்சியமாக பார்க்கும். அதுக்கப்புறம் உனக்கு கதை சொன்னால் பிடிக்குமான்னு கேட்பார். இவர் ஒரு ரைட்டர், நகுலன் தன்னை தான் அந்த கதாபாத்திரமாக வச்சுருக்கார். உனக்கு ஒரு கதை சொன்னால் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அது அந்த கண்டுக்காது, இவரை பெருசாக பொருட்படுத்தாது. ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் இவர்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அதற்கு இறைச்சி போடுவாங்க, மற்ற நாட்களில் இறைச்சி கிடையாது. அப்போது அந்த சம்பவங்களை, அந்த சீக்வன்ஸை விவரிக்கிறாரு. ஒரு மதியானம் 12:30 மணிக்கு அதுக்கு இறைச்சி வைப்பாங்க. அந்த இறைச்சி வைக்கிறதுக்காக அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் இறைச்சிக்கு காசு வாங்க அவன் ரூமுக்குள்ளே வர்றது உட்பட அந்த டாக்குக்கு தெரியும். அவன் ரூமுக்குள்ளே வந்தோடனே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடான். இறைச்சி வாங்கிட்டு வரல, இன்னும் இறைச்சி வாங்க போகிறதுக்கு காசு வாங்க வர்றான். அது ரொட்டீனாக நடக்கிறதுனால அந்த பேட்டர்ன் அதுக்கு தெரியும். அவன் காசு வாங்கிட்டு போவான். காசு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இது என்ன பண்ண, இறைச்சி வாங்கிட்டு வருவான். இறைச்சி வாங்கிட்டு வந்தோடனே இவருடைய பூட்ஸ் காலை அது பயங்கரமாக நக்கும், பயங்கரமாக பூட்ஸ் காலை நக்கும். இவருக்கு அது ரொம்ப எரிச்சலாக இருக்கும். எத்தனையோ தடவை சொல்லுவார், நீ இதை நக்காத, அது கேட்கவே கேட்காது. அது அதிகபட்சமாக பண்ணும், இவர் மேலே விழுந்து புரளும். அப்படியே மற்ற நாளெல்லாம் இவரை கண்டுக்காமல் இருக்கும். அப்போது ஒரு நாள் அதே மாதிரி, இது வழக்கமாக எல்லா வெள்ளிக்கிழமையும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வெள்ளிக்கிழமை இவருடைய நண்பர் ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்துடுறார். வந்தோடனே அவர் பேசிகிட்டே இருக்கார். ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்ததில் வேலைக்காரனை கூப்பிட்டு இறைச்சி வாங்குறதுக்கு காசு கொடுக்க இவர் மறந்துடுறார். அது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக அங்கங்கே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரை கொண்டு போய் ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்காக அவர் வெளியே போயிடுறாரு. வெளியே போனதுக்கப்புறம் ஒரு 2-2:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த டாக் அப்படியே அவருடைய கெண்டைக்கால் சதையை கவிருது. கவி அப்படியே கடிச்சிட்டு இவரால் அதை இமேஜினே பண்ண முடியல. இது எப்படி
இந்த விஷயத்தை வந்து இந்த டாக் இப்படி வந்து நடந்துக்கிறது அப்படின்னு. அது மைண்டில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்னுக்கு வெளியே ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அது உங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதை குறை சொல்ல முடியாது, அதுதான் அதனுடைய இயல்பு. நீங்கள் அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக ஹியூமனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ண உடனே அது தன்னுடைய அந்த பிரைமேட்டிவ் ஸ்டேஜுக்கு அது போயிடுது. அந்த பேட்டர்ன் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா. அப்போது ஒரு வீட்டில் அவருக்கு அப்போ இந்த கதை எப்படி முடியும், ரொம்ப அற்புதமாக நகலன்னு அதை எழுதியிருப்பார். அது என் காலை கடித்தது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த இறைச்சிக்காக அது என் பூட்ஸ் காலை வந்து நக்கிக்கிட்டே இருந்தது இல்லையா. நண்பர்களே, நிறைய மனிதர்கள் இதை செய்வார்கள். இந்த கதை ஒரு குறியீடு, அது மிருகத்தினுடைய இயல்பு பற்றி மட்டுமல்ல. இந்த கதை ஒரு குறியீடு. தேவைகளுக்காக நம்மை அண்டி இருப்பவர்கள், தேவைகளுக்காக மட்டுமே நம்மை அன்பு செய்யக்கூடியவர்கள், தினம் தினம் நீங்கள் வழக்கமாக ஒருவருடைய தேவையை நீங்கள் நிறைவு செய்து கொண்டிருந்து விட்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை உங்களால் செய்ய முடியாமல் போனால், அந்த நாய் தன்னுடைய எஜமானுக்கு என்ன செய்ததோ அதை மனிதர்கள், நீங்கள் நம்பியவர்கள், நீங்கள் நேசித்தவர்கள், அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள், ஏற்கனவே செய்தும் இருப்பார்கள். நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது, எனக்கு முடியலைன்னு சொல்லிடக்கூடாது. ஒருத்தர் கூடவே நீங்கள் இருந்து எல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஒரு நாள் உங்களுக்கு முடியாமல் போயிடும். என்னால் பண்ண முடியலை, எனக்கு சக்தி இல்லை, என்கிட்ட காசு இப்போ இல்லை, அதெல்லாம் சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏனென்றால் இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். ஆனால் ஒருத்தன் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க உங்களுக்கு, என்னைக்காவது ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவான். அவன் வந்து பாருங்கள், அவன் எவ்வளோ தங்கமானவன். அதுக்கு ஒரு மோசமான பழமொழி இருக்குது, அது மேடையில் சொல்ல முடியாது, அது கிராமத்திற்கு அந்த பழமொழி தெரியும். இங்கே நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரே ஒரு கதை, ஒரு 2 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதைக்குள்ளாக ஒரு மிருகத்தினுடைய இயல்பு சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் மிருகமாக இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதர்களிடமும் இதே குணம்தான் இருக்கிறது என்பதை ஒரு கதை சொல்கிறது. அப்படி என்றால் இலக்கியம் நமக்கு தொடர்ந்து கற்பிக்கிறது. இந்த கற்பித்தல் தான் நம்முடைய மனதை விரிவுபடுத்துகிறது, நம்முடைய சிந்தனையை விரிவுபடுத்துகிறது. கவிதைகள், கதைகள், ஏன் நாம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் பரப்புனா போதும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது அறிவு அல்ல. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஒரு காலத்தில் வந்து உலகத்தில் வந்து எந்தெந்த நாட்டில் என்னென்ன தலைநகரம் இருக்குது, எந்தெந்த நாட்டு கொடி எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய தகவல்கள், உலக அதிசயங்கள் என்ன இருக்குது, இதெல்லாம் இன்றைக்கி தேவையே இல்லை. ஏன்னா சின்ன குழந்தைங்க கூட எல்லா கேள்விகளுக்கும் ஒரு ஏஐ மூலமாக ஒரு பதிலை உடனே பார்த்துடுறாங்க. நம்மளும் அப்படி தான் இருக்கோம். உங்கள் தலைக்குள்ளார நீங்கள் எதையுமே ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தகவல்களை, இன்ஃபர்மேஷனை. ஏன்னா உங்களுக்கு எது தேவைன்னாலும் அடுத்த செகண்ட் நீங்கள் அதை வந்து கையில் இருக்க மொபைல் மூலமாக நீங்கள் பெற்றுக்கலாம். அப்போ உங்கள் நம்ம மூளைக்குள்ளே எதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்? இந்த ஏஐ, இந்த கூகுள், இதெல்லாம் கொடுக்க முடியாத ஒன்று இருக்கிறது. அதைத்தான் நாம் கொடுக்க வேண்டும், அதைத்தான் கவனம் செலுத்த வேண்டும். அது என்னென்ன வேல்யூஸ், ஹியூமன் வேல்யூஸ், மனிதகுல அறம், வாழ்வியல், வாழ்வியலினுடைய தத்துவங்கள், இவற்றை சொல்லக்கூடிய புத்தகங்கள். குழந்தைகளை கட்டாயப்படுத்தி படிக்க வைக்க வேண்டும் என்று நான் சொல்வேன். பாட புத்தகங்களை மட்டுமல்ல, சிறந்த கதை புத்தகங்களை. அவர்கள் நீங்கள் ஒரு முறை கட்டாயப்படுத்தினால் மறுமுறை புத்தகங்களை வாங்கி தருமாறு அவர்கள் உங்களை கட்டாயப்படுத்துவார்கள். அந்த ருசியை குழந்தைகளிடம் உண்டாக்க வேண்டும். நன்றாக கவனியுங்கள், அந்த ருசி மிக மிக முக்கியம். அந்த ருசியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இங்கே நண்பர் விஷ்ணுபுரம் சரவணன் போன்றவர்கள் ஊர் ஊராக அலைந்து குழந்தைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க ராப்பகலாக சுற்றி கொண்டு புத்தகங்கள் எழுதி அதை புத்தகங்களிடம் கொண்டு போய் சேர்த்து குழந்தைகளுக்கு மொழியினுடைய ருசி, கதையினுடைய ருசி, வாழ்வியலினுடைய ருசி, இந்த ருசி இல்லாவிட்டால் இந்த பர்கரு, இந்த இங்கே விற்கக்கூடிய இந்த பண்டங்களுடைய ருசி, இதை தவிர உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ருசியுமே தெரியாது. ஸ்விக்கியில் என்னென்ன ஃபுட்டு ஆர்டர் போட்டால் எங்கே போகலாம், எங்கே சிட்டியில் எங்கே நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது, இதை மட்டுமே ருசி என்று வாழ்க்கையில் குழந்தைகள் அறிந்து கொண்டு விட்டால்
வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான எந்த தைரியமும் அவங்களுக்கு இருக்காது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் தைரியமற்றவர்களாக இருக்கிறார்கள். அவங்க சமூக பொறுப்புடன் இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அவர்கள் கோழைத்தனமாக வளர்கிறார்கள். சமூகத்தினுடைய வாழ்க்கையினுடைய எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள திராணியற்றவர்களாக வளர்கிறார்கள். மனதளவில் மிக மிக பலவீனமாக இருக்கிற இளைஞர்களை நான் பார்க்கிறேன். நான் தொடர்ந்து மாணவர்களிடம் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய மாணவர்களிடம் நான் உரையாடுகிறேன். அவர்கள் பிரச்சனை என்பது என்ன? நீங்கள் பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் அதை பற்றி தெரிந்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. அவர்கள் எல்லோரிடமும் பயப்படுகிறார். அவர்கள் ஒரு தனக்கு தெரியாத ஒரு மனிதனிடம் 2 வார்த்தை அவர்களால் பேச முடியவில்லை. அவர்களுக்கு தெரியாத ஒரு மனிதன் வந்து அவர்களிடம் ஏதாவது பேசினால் அவர்கள் அவனை சந்தேகிக்கிறார்கள். நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் என்று உலகத்தின் பெரும்பாலான விஷயங்களை அவர்கள் மாற்றிக்கொண்டு விட்டார்கள். அவங்க பர்சனல் லைஃப்லையோ சோஷியல் லைஃப்லையோ கல்விலையோ வீட்டிலையோ ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு குறைந்தபட்ச துணிச்சல் கூட இல்லை. முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறார்கள், மூர்க்கமாக நடந்து கொள்கிறார்கள், அல்லது தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறார்கள், அல்லது மிக மோசமான பழக்க வழக்கங்களுக்குள் செல்கிறார்கள். நிறைய இளைஞர்கள், நிறைய மாணவர்களிடம் நான் இதை பார்க்கிறேன். பதட்டமாக இருக்கிறது, மிகவும் உண்மையிலேயே மிக மிக பதட்டமாக இருக்கிறது. இந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பதட்டம் என்பது உண்மையில் அது எவ்வளவு பெரிய பொறுப்பு என்பதை இங்கே வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. நம்முடைய குழந்தைகள் நம்மிடம் இருக்கிறார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, சமூகத்தின் எத்தனையோ விதமான சக்திகள் அவர்களை கையாளுகின்றன. சமூக ஊடகங்களின் வழியாகவும் இன்னும் பலவிதமான ஒரு நெட்வொர்க் வழியாகவும் அவர்கள் எங்கே போய் சிக்கிக்கொள்வார்கள் என்பதையே நினைக்க முடியாத அளவுக்கு நம்முடைய குழந்தைகள் மேல் இன்றைக்கு அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன. நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்ம குழந்தைகள் நம்ம கண்ணு முன்னாடி இல்லை, அவங்க வேற எங்கெங்கேயோ இருக்காங்க, யார் கூடவோ இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை எப்போதும் அபாயத்தின் ஒரு விளிம்பில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்கிறேன், இந்த புத்தகங்கள் என்பவை அவர்களுக்கு அவர்களுடைய தன்னிலையை அறிவதற்கு, தன்னைத்தானே அறிவதற்கு, தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்கு, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய மன உலகை விரிவுபடுத்துவதற்கு அவர்கள் கதைகளையும் கவிதைகளையும் நாவல்களையும் அவர்கள் படித்துத்தான் தீர வேண்டும். இது ஒரு வாழ்வியல் கல்வி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வாழ்வியல் கல்வின்னா ஏதாவது ஒரு சுய முன்னேற்றத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. எப்போ பாரு எல்லா குழந்தைங்களும் ஏதாவது ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டே இருக்காங்க. ஒன்று ஆன்லைனில் ஏதாவது கிளாஸுக்கு போகிறாங்க, இல்லை நேரில் போகிறாங்க. என்னத்தையாவது ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையில் எல்லாத்துலேயும் எக்ஸ்போஷர் இருக்கிறது நல்லது தான். ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொன்றிலையும் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அது நடக்காது. அடிப்படையான வாழ்வியல் அறங்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அவற்றை கற்றுக்கொள்வது, இலக்கியத்தின் வழியாக சமூகத்தை, சக மனிதர்களை எப்படி புரிந்து கொள்வது. உங்கள் பிள்ளைகளுக்கு வற்புறுத்தி புத்தகங்களை வாங்கி கொடுங்கள், அவர்களை படிப்பதற்கு கற்பியுங்கள். சமூகத்தில் மோசமான தொடர்பற்ற ஏராளமான கருத்துக்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. அந்த கருத்துக்களுக்கு எதிராக அவர்களை எப்படி நிலைநிறுத்துவது, இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். நாம் நினைப்பது போல இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு படிப்பை படிச்சிங்கன்னா என்ன படிப்பை படித்தாலும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், என்ன படிப்பை படித்தாலும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். அதுவா ஒரு குழந்தையினுடைய லட்சியம்? அதுவா ஒரு இளைஞனுடைய லட்சியம், ஒரு பெண்ணுடைய லட்சியம்? அது வாழ்வாதாரத்திற்கான ஒரு தேவை மட்டுமே. வாழ்வாதாரம் இருந்தால் போதுமா? வாழ்வு வேண்டாமா? நண்பர்களே, வாழ்வாதாரம் இருந்தால் போதுமா? வாழ்வு வேண்டாமா? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அப்படி பார்க்கிற போது ஒரு அடிப்படையான விஷயம், இந்த புத்தக கண்காட்சிகளை நாம் வெறுமனே அது ஏதோ ஒரு புத்தகங்களை விற்கிற இடம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள். நான் என் வாழ்க்கை முழுக்க படித்து கொண்டே இருந்திருக்கிறேன். படிப்பு உருவாக்கிய பயன்களுக்கு ஒரு எல்லையே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும் என்று நான் நம்பினால் அந்த திறமை அனைத்துமே நான் படித்த ஏதாவது ஒரு புத்தகத்திலிருந்து தான் கிடைத்திருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் உண்மையிலேயே மந்தைகளில் ஒரு மந்தையாக, கூட்டத்தில் ஒரு கூட்டமாக எங்கோ நான் கரைந்து போயிருப்பேன். அப்படி கரைந்து போகிற மனிதர்களை நான் காண்கிறேன்.
ஒரு கவிதை இருக்கிறது, என்னுடைய கவிதை. அதை நான் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றிய கவிதை. இந்த கவிதையை நான் இங்கே வாசிப்பதனுடைய காரணம், உண்மையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா என்பதுதான். நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? இந்த கேள்விகளை நாம் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? சதா முணுமுணுத்து கொண்டு, எப்போதும் துணிகளை மடித்து வைத்து கொண்டு, எதையாவது சுத்தம் செய்து கொண்டு, யாரையாவது சபித்து கொண்டு, நம்ம டெய்லி இதெல்லாம் தான் பண்ணிகிட்டே இருக்கோம். எதையாவது அடைய முயற்சி செய்து கொண்டு, எதனிடமாவது தோல்வி அடைந்து கொண்டு, எப்போதும் நம்மை நிரூபித்து கொண்டு, நிறைய பேர்த்துக்கு வேலை யாருக்கிட்டையாவது நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன் ப்ரூவ் பண்ணணும்? நான் ஏன் உங்ககிட்ட என்ன ப்ரூவ் பண்ணணுங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். முதல்ல ஒரு சிகரெட்டை போல எரிந்து கொண்டு, தேவையற்ற பொருள்களால் நம் தனிமையை நிரப்பிக்கொண்டு, நம்ம நிறைய ஷாப்பிங் போகிறோம் இல்லையா? ஷாப்பிங் மாலில் ஏதாவது ஒரு ப்ரஷ் வாங்குறதுக்காக போவோம், ஒரு பேஸ்ட் வாங்குறதுக்காக போவோம். கடைசியில் ஒரு 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துட்டு வருவோம். நம்ம செஞ்சுருக்கோம் நிறைய பேர் வந்துட்டு. ஏன்னு கேட்டோம்னா, இந்த ஷாப்பிங் பண்ணுறதில் மனுஷங்களுடைய லோன்லினஸ்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. சைக்கலாஜிக்கலாகவே அதை சொல்கிறாங்க. மனிதர்கள், தனிமையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மிகவும் அதிகமாக பொருட்களை வாங்குகிறார்கள் என்று. தேவையற்ற பொருள்களால் நம் தனிமையை நிரப்பிக்கொண்டு, யாரிடமாவது நம்மை பிணைக்க முயற்சி செய்து கொண்டு, ஒரு அபத்தமான சினிமாவின் முதல் காட்சியை பார்த்து கொண்டு, ஃபஸ்ட்டு ஷோ போகிறத வாழ்க்கையில் பெருமையாக நினைக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கான் தெரியுமா? ஏன்டா 2வது ஷோ போனால் என்னடா ஆயிரும் உனக்கு, இல்லை அடுத்த நாள் பார்த்தா தான் என்ன ஆயிரும் உனக்கு. அவன் அதை வாழ்க்கையோட லட்சியமாக கற்பனை பண்ணிக்கிறான். ஏன்னா உண்மையான லட்சியங்களை அடைவது மிக மிக கடினம். இது போன்ற லட்சியங்களை அடைந்து விட்டால் ஏதோ ஒன்றை அடைந்த போலி திருப்தி. ஒரு அபத்தமான சினிமாவின் முதல் காட்சியை பார்த்து கொண்டு, கடற்கரையில் கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று கொண்டு, எனக்கு கடலை பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் பார்க்க தான் பிடிக்கும். மிட் நைட்டில் தான் கடல் இங்கே இருக்கும். பகலில் போனால் கடல் இருக்காது. கடற்கரையில் மனுஷங்க இருப்பாங்க. மனிதர்கள் கடலை மறைத்து கொண்டிருப்பார்கள். கடலை ஒரு நிமிடம் கூட நீங்கள் கவனித்து பார்க்க முடியாது. மனிதர்கள் கவனத்தை நம்ம மேல் தங்கள்பால் ஈர்த்து கொண்டே இருப்பார்கள், அல்லது மற்றவர்களுடைய கவனத்தை நாம் ஈர்த்து கொண்டிருப்போம். கடற்கரையில் கூட்டமாய் நின்று கொண்டு, குற்றாலத்துக்கு குளிக்க போகிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படி சண்டை நடக்கிற மாதிரி நடக்கும் கீழே குளிக்கையில். அந்த மாதிரி ஒரு எனக்கு இது அருவிய குளிக்கிற அனுபவமா வேறு எதுவுமான்னு எனக்கு நிறைய நேரம் ரொம்ப டவுட்டாக இருந்திருக்கு. நம் குழந்தைகளை சந்தேகித்து கொண்டு, நம் வீட்டிலேயே திருடிக்கொண்டு, மலிவான பொருட்கள் எங்கே கிடைக்கின்றன என்று எப்போதும் யோசித்து கொண்டு, ஆஃபரில் எது போட்டாலும் அதை வாங்கணுங்கிறது ஒரு வியாதி. 50% ஆஃபர்னா அவன் முதல்ல நினைக்கிறது இந்த பொருள் நமக்கு வேணுமா வேணாமான்னு யோசிக்கிறது இல்லை. அது 50% ஆஃபரில் கிடைக்குது, வாங்குறவங்க இருக்காங்க. நம் வீட்டில் நாம் பயன்படுத்துகிற பொருட்களை விட பயன்படுத்தாத பொருட்களுடைய குப்பை மிக மிக அதிகம். எனக்கு ஒரு பொருள் பயனற்றது என்றால், நான் அதை பயன்படுத்த மாட்டேன் என்றால், அது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தா கூட அது எனக்கு குப்பை தான். அது பாதி விலையில் கொடுக்கறதுங்கிறது இல்லை விஷயம். மலிவான பொருட்கள் எங்கே கிடைக்கின்றன என்று எப்போதும் யோசித்து கொண்டு, பொறுக்கிகளுக்கு பயந்து கொண்டு, எல்லாத்துக்கும் பயப்படுவோம். ஒருத்தன் கொஞ்சம் ஏதோ அவன் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கானா அவனுக்கு பயந்துக்குவோம். ஏன்டா பயப்படணும் அவனுக்கு? பொறுக்கிகளுக்கு பயந்து கொண்டு, புகழுள்ள மனிதர்களை அனாவசியமாய் தெரிந்து கொண்டு, எல்லோரும் கொஞ்சம் பிரபலமாக இருக்க ஆளுங்கள்ட்ட எல்லாம் அவங்கள ஏதோ ஒரு விதத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறத சில பேர் ஒரு பெரிய பெருமையாக நினைப்பான். அவனால் ஒரு சல்லி பைசா நமக்கு பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் போய் ஒரு உதவி கேட்டு போனால் கூட, நீங்கள் ஒன்றும் இல்லாத ஒருத்தன்ட்ட கேட்டால் கூட அந்த உதவியை செய்வான். ஆனால் நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஆள், புகழுள்ள ஆளுன்னு நினச்சி ஒருத்தன்ட்ட போகிறீங்க இல்லையா, உங்களுக்கு பெரும்பாலும் ஏமாற்றம் தான் கிடைக்கும். புகழுள்ள மனிதர்களை அனாவசியமாய் தெரிந்து கொண்டு, அதோடு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. சதா ஏதேனும் ஒரு நோயை பற்றி பேசிக்கொண்டு, சில பேர் வாயை திறந்தாலே ஏதாவது எனக்கு அங்கே வலிக்குதும்மா இங்கே வலிக்குது, அது இதே பிரச்சனை. இதோட பெரிய பிரச்சனை இருக்குது. எப்போதும் பருவநிலையினை பற்றி புகார் செய்து கொண்டு, மழை அடித்தாலும் என்ன இப்படி மழை பெய்யுது, வெயில் அடித்தாலும் என்ன இப்படி வெயில் அடிக்குது, குளிர் அடித்தாலும் என்னமா குளிர் அடிக்குது,
அதில் இந்த நியூஸ்லாம் வேற போடுவான், 100 வருஷத்தில் இல்லாத மழை, 50 வருஷத்தில் இல்லாத வெயில். நீ பார்த்தியா? அதுக்கு எங்கேயாவது நீ ப்ராப்பராக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறியா? எந்த ரெக்கார்ட்லேருந்து இதை சொல்கிற? 47 வருஷமாக இப்படிப்பட்ட ஒரு வெயிலை யாரும் பார்த்ததில்லை. போன வருஷமாக அதுதானே நீ சொன்ன, எல்லா வருஷமும் அதுதான் சொல்கிறோம். அது ஒரு பரபரப்பை உண்டு பண்ணுறது. சீசனுங்கிறது எல்லா பருவத்திலையும் நம்ம வந்து கஷ்டமும் இருக்கும், நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒன்றும் இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக மழை காலத்தோட வெயில் காலம் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி மழை காலம் தான் ஒரு மாதிரி நசநசன்னு இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்கள்லாம் மழையை பற்றி ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணிட்டேன். எங்களை மாதிரி கவிஞர்கள், அப்புறம் சினிமா எடுக்கிற ஆளுங்க, மழைன்னா அது சூப்பராக இருக்கும், மழைன்னா அது வந்து ஒரு பெரிய இன்பம் இதம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மழை ஒரு நிறைய நேரம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். குடிக்க தண்ணி வேணும், அதுக்கு மழை வேணும், விவசாயத்துக்கு வேணும், அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த மாதிரி நகரங்களில் வாழ்கிறப்போ வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே மழை பெஞ்சதுன்னா அது ஒரு பெரிய நரகமாக மாறிடுது. எப்போதும் பருவநிலையினை பற்றி புகார் செய்து கொண்டு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி நாம் ஏன் இப்படி இருக்கிறோங்கிற கேள்வியை சேர்த்துக்கங்க. சிறிய வருமானத்திற்கான சிறிய கணக்குகளை எழுதி கொண்டு, ஒரு சின்ன இன்கம் இருக்குது, அதுக்கு 1000 கணக்கு எழுதணும். நம்ம 5 பைசாவுக்கும் கணக்கு எழுதிட்டு அது மாதிரி ஒரு எரிச்சல் எதுவுமே கிடையாது. அதிர்ஷ்டத்தின் வருகையை எதிர்நோக்கி கொண்டு, யாருடைய சாவுக்காவது காத்து கொண்டு, ரொம்ப பேர் வந்துட்டு இவன் எப்போ சாவான்னு காத்திருக்கவன் ரொம்ப பேர் இருக்கான், கொஞ்சம் பேர் கிடையாது. நமக்கே தோணும், சில பேரை ரொம்ப வருஷம் பார்க்காம இருப்போம், அவன் செத்துட்டான்னு நம்ம மனசை தோணும். பார்த்தா இருப்பான், கேட்க முடியாதுல்ல அவன்கிட்ட, நீங்கள் செத்துட்டியான்னு கேட்க முடியாது இல்லை, என்னால் அப்படிங்களா நல்லா இருக்கீங்களாம்பா, அப்படின்னா நான் இன்னும் உசுரோட தான் இருக்கேன்னு அதுக்கு கேள்வி, அதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? நீ செத்துட்டியான்னு கேட்க முடியாது. ஓ நீங்கள் நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படிம்பா. அவன் உலகத்தில் இருக்கதே அவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வரும். யாருடைய சாவுக்காவது காத்து கொண்டு, நமது தூக்கு கயிற்றின் உறுதியை சோதித்து கொண்டு, முட்டாள்களின் கவிதையை படித்து கொண்டு, என்னை சேர்த்து புரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்று நான் தப்பாக நினைக்க மாட்டேன். முட்டாள்களின் கவிதையை படித்து கொண்டு, குடிக்கும்போது அழுது கொண்டு, புணர்ச்சியில் வேறு யாரையோ நினைத்து கொண்டு, அடுத்த முதல்வர் யார் என்று யோசித்து கொண்டு, இதெல்லாம் உன் பிரச்சனையா யோசிப்பான். நிறைய பேர் சீரியஸாக அதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பான். அடுத்த வேளை குடிக்க கஞ்சி இருக்காது, பயங்கர ஆக்ரோஷமாக இருப்பான். சிறுவர்களையும் சிறுமிகளையும் ரகசியமாக முத்தமிட்டு கொண்டு, பௌர்ணமி தினங்களில் மனமுடைந்து அழுது கொண்டு, எதையாவது தொலைத்து கொண்டு, எதையாவது தேடிக்கொண்டு, நிறைய பேர் எப்போ எதையாவது ஒன்று எங்கேயாவது மறந்துட்டு வச்சுருவாங்க, அப்போ தேடிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த இடத்துல இருக்க முடியாது என்னால், என்னத்தையாவது ஒன்று எங்கே வச்சேன்னு தெரில, அங்கே வச்சேன்னு தெரில, நாளில் பாதி எதையாவது ஒன்று தேடுறதுலையே வேலையாக இருக்கவும் நிறைய பேர் இருக்காங்க. தவறான முடிவுகளுக்காக வருந்தி கொண்டு, தவறிப்போன சந்தர்ப்பங்களுக்காக ஏங்கி கொண்டு, சரி அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே, மிஸ் பண்ண தான் செய்வோம். வாழ்க்கைங்கிறதே சான்சஸை மிஸ் பண்ணுறது தான். அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. தவறிப்போன சந்தர்ப்பங்களுக்கு ஏங்கி கொண்டு, யாருடைய அன்புக்காவது ஏங்கி கொண்டு, கடன் கொடுப்பவர்களிடம் நட்பு பாராட்டி கொண்டு, இருக்கிறதுலே இருக்க பெரிய அவலம் அதுதான். கடன் கொடுப்பவர்களிடம் நட்பு பாராட்டி கொண்டு, சிறிய தவறுகளுக்கு பெரிய தண்டனைகள் கொடுத்து கொண்டு, பிறரது கடிதங்களை திருடி படித்து கொண்டு, தன் வழியே போகும் எறும்புகளை நசுக்கி அழித்து கொண்டு, ஒருத்தன் நமக்கு எந்த கெடுதியும் பண்ணியிருக்க மாட்டான், அவனை போய் இவன் டிஸ்டர்ப் பண்ணுவான், அவனுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவை உருவாக்குவான். பார்த்துருக்கேன், அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏன்டா அவன் உனக்கு என்னடா பண்ணான், ஏன்டா அவனை போய் இப்படி பண்ணுற? தன் வழியே போகும் எறும்புகளை நசுக்கி அழித்து கொண்டு, கூண்டுகளில் பறவைகளை அடைத்து வைத்து கொண்டு, போலி கடவுள்களிடம் கண்ணீர் சிந்திக்கொண்டு, எதிர்காலத்தை அவ்வளவு உறுதியாய் திட்டமிட்டு கொண்டு பயங்கர பிளான் பண்ணுவாங்க, ஒன்றுமே நடக்காது. அதாவது எதிர்காலத்தை பிளான் பண்ணுறதுக்குள்ள சில ஆளுங்கள்லாம் அசந்துருவான், நம்மளை ரொம்ப கில்ட்டை உண்டு பண்ணுவான். நீ என்னப்பா ஒன்றுமே பிளான் பண்ணாமல் இருக்க, அதாவது நீ காலகாலத்தில் செய்ய வேணாமா, அதை வேணாமா, இதை நமக்கு ரொம்ப கில்ட்டை உண்டு பண்ணுவான். ஆனால் அவன் போட்ட எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது, எதுக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. தூக்க மாத்திரைகளை விழுங்கி கொண்டு, மற்றவர்களின் கடமைகளை நினைவூட்டி கொண்டு, நமது இயலாமையை மறைக்க யாரையாவது சவுக்கால் அடித்து கொண்டு, பூனைகளுக்கு உணவு தர மறுத்து கொண்டு, யாரையாவது இறுக பற்றி கொண்டு, எப்போ யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்குது. உடல் குறைபாடுகளை பற்றி சிந்தித்து கொண்டு,
மலிவான வாசனை திரவியங்களை பயன்படுத்தி கொண்டு, யாருடைய உள்ளாடையையோ திருடி முகர்ந்து கொண்டு, பொது அறிவை வளர்த்து கொண்டு, எதற்காவது பயன்படும் என்று எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு, சொற்பொழிவுகளில் கைதட்டி கொண்டு, இதை கைதட்டாமல் இருந்தீங்கன்னா கைதட்டும்பா மேடையிலிருந்து. என்ன ஒரு கைதட்ட மாட்டீங்களா? நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்னு சொல்லி தானே கேட்குறேன். இது அநியாயம் பண்ணுறீங்களே. எனக்கு கைதட்டு பிடிக்கும். ஆனால் நீங்கள் கைதட்டலைன்னா இவன் நமக்கு எதிராக ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறான், எதிராக இருக்கான் நினைப்பான் மேடையில் இருக்கவன். ஒரு சில பேர் ஜோக்குன்னு நினச்சி எதையாவது சொல்லுவான். இவன் எழுத்தாளர்கள்லாம் இப்படியே உட்காந்துருப்பான். ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நெறியாளர்கள்லாம் ஒரு பலமாக கைதட்டுங்கம்பாங்க. இவனை கடுப்பாக கைதட்டுவான். பார்த்தீங்கன்னா என்ன ஒரு எக்ஸசைஸ் தான் நினச்சிட்டு பண்ணுவானுங்க. என்ன சொற்பொழிவுகளில் கைதட்டி கொண்டு, நிழல்களுக்கு பயந்து கொண்டு, எப்போதும் யாரையாவது கண்காணித்து கொண்டு. எனக்கு இது புரிஞ்சதே இல்லை, இது ஒரு பொழப்பா அப்படின்ட்டு. பிள்ளைங்களை கண்காணிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரனை கண்காணிக்கிறது, புருஷன் பொண்டாட்டியை கண்காணிக்கிறது, பொண்டாட்டி புருஷனை கண்காணிக்கிறது. நீ கண்காணிக்கிறதுனால அவனை ஏமாத்தாமல் இருக்க போகிறானா? ஒன்றுமே இல்லை. ஆனால் இதை ஒரு பெரிய அப்சஷனாக கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அதாவது ஏற்கனவே தெருவுக்கு வீட்டுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது. அதுக்கு மேலே சூப்பர் சிசிடிவி கேமராவாக இவன் ஆப்ரேட் ஆவான். இப்போ நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஃபோன் எங்கேஜாக இருந்தால் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த, ஃபோனை எடுக்கலைன்னா யார் கூட இருக்க? ஏண்டா இது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல்லாம் கிடையாது. அப்போ எல்லோரும் ரொம்ப ஒழுக்கமாக இருந்தாங்களா? கையில் ஒரு வெப்பன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணணும். இப்போ கையில் ஒரு துப்பாக்கி இருந்தால் எடுத்தவொன்னு சுற்றணுமா ஒன்று? அதே மாதிரி தான் இந்த மொபைல் இதெல்லாம் வச்சுட்டு யாரையாவது கண்காணிச்சிக்கிட்டே இருக்குது. எங்கே போனேன்? 1 மணி நேரம் லேட்டாக வந்தேன். ஏன் லேட்டாக வந்தேன்? ஏன் நான் 8 மணிக்கு தப்பு பண்ணுறேன், சாயங்காலம் 4 மணிக்கு பண்ண மாட்டேன்னா? கொஞ்சமாவது யோசிக்கணும். நான் 4 மணிக்கு தப்பு பண்ணிட்டு 5 மணிக்கு நீட்டாக வீட்டுக்கு வரலாம் தானே. 8 மணிக்கு வந்தால் மட்டும் உனக்கு டவுட் வருது. ஏன் வருது? உடற்பயிற்சியினால் மரணத்தை வெல்ல முயற்சி செய்து கொண்டு, அப்படியே ஜிம்முக்கு காலையில் போய் போட்டு அப்படியே உடம்பை முறுக்கி சைக்கிள் பண்ணி அதை பண்ணி, ஆனால் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு வேலைக்காரி வச்சுருப்பான், அதை பண்ண முடியாது. ஆனால் ஜிம்மில் போய் அப்படியே பயங்கரமாக இது பண்ணி, ஏன்னா ஒரு 300 வருஷம் வாழணும். புரியுதுங்களா? அங்கே ஜிம்முக்கு போயிட்டு இவன் கழட்டி போட்ட ட்ரெஸ்ஸை இங்கே வேலைக்காரி துவைச்சிக்கிட்டு இருப்பா. என்ன வீடு பேருக்க ஒரு ஆள் வச்சுருக்கணும். ஆனால் இவன் போய் ஜிம்மில் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும். எளிய இறக்கங்களால் நம் மனிதத்தன்மையை நிரூபித்து கொண்டு, பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபா போட்டோம்னா நம்ம உலகத்தில் பெரிய ஆள் நினச்சிக்கிறது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பிச்சைக்காரன் என்னடா பிச்சைக்காரனாக இருக்கான், 1 ரூபா தான் போடுறான், ஒரு 2 ரூபா போட மாட்டானான்னு யோசிப்பான். உடற்பயிற்சி எளிய இறக்கங்களால் நம் மனிதத்தன்மையை நிரூபித்து கொண்டு, தங்க முலாம் பூசப்பட்ட போலி ஆபரணங்களை அணிந்து கொண்டு, அவமதிப்புகளை பொருட்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொண்டு, புகைப்படங்களை பாதுகாத்து கொண்டு, எப்போ நம்ம விட்டு போய் தொலைஞ்சதுங்களெல்லாம் போட்டோவாக வச்சுக்கிட்டு அதை எடுத்து பார்த்துக்கிட்டு, திறக்கம் இருக்கும் கதவுகளை தட்டி கொண்டு, வேலைகளுக்குள் நம்மை நாமே மறைத்து கொண்டு. வேலை மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்துருவான். வருமானம் இல்லாமல் இல்லை, வேலை இல்லாமல் இருந்தால் அவனை பற்றி அவன் சிந்திக்கணும்ல. அது இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான ஒரு மேட்ரு. இது நம் பால்யத்தை நினைவு கூர்ந்து கொண்டு, சின்ன வயசில் எவ்வளோ நல்லா இருந்தோம், சின்ன வயசுல நீ ஒன்றும் நல்லாலாம் இருக்கலை, அப்போ வேறு மாதிரி கேவலமாக இருந்திருப்போம், இப்போ வேறு மாதிரி கேவலமாக இருப்போம், அவ்வளோதான் மேட்ரு. ஆக என் பால்ய காலம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிலாம் விடுவானுங்க. சில பேர் சிட்டியில் இருந்துக்கிட்டு கிராமத்தில் வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருந்துச்சும்பாருங்க. கிராமத்தில் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு நமக்கு தெரியும், ஒன்றும் இல்லை இங்கெல்லாம். ஆனால் கூட கற்பனைகள். ஒரு மூலையில் சுருண்டு படுத்துக்கொண்டு வேறு வழி இல்லை என்று எழுந்து கொண்டு, எவ்வளோ நேரம் கோபமாக படுத்துதான் நம்மளே தான் எந்திரிச்சு வரணும். ஏமா அப்படி இருக்கான்னு யாரும் கேட்க போகிறதில்லை. யாருக்காகவாவது தியாகம் செய்து கொண்டு, அதை ரொம்ப இந்த சினிமா எல்லாத்துலேயும் இது பண்ணி, அதாவது அண்ணன் தங்கச்சிக்காக தியாகம் பண்ணணும், தங்கச்சி அண்ணனுக்கு தியாகம் பண்ணணும், பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு தியாகம் பண்ணணும், பிள்ளைங்க எல்லாரும் நியாயமாக நடந்துக்கிட்டால் போதும்னு நான் நினைக்கிறேன். யார் எந்த தியாகம் பண்ண வேணாம். உங்கள் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்காகவும் நீங்கள் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கிடைக்கிற வாழ்க்கை ஒன்றே ஒன்று தான். அப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணாலும்
யாரும் உங்களை அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு புக்கில் எழுதி நோட்டாக எழுதி கொடுத்தா கூட வந்துட்டு நீங்கள் ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுங்க, அப்பா நான் உனக்கு இந்த தியானம்லாம் பண்ணேன்ட்டு, அதை யாரும் படிக்க கூட மாட்டான். அதுக்கெல்லாம் எது செல்லாத நோட்டு, அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுற தியாகங்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்காக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. கொடுக்கறதுனால அது எந்த பெரிய மதிப்பையும் அவங்கக்கிட்ட பெறுறதும் இல்லை. எது கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிற ஒரு உலகம் இது. அது யாராக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் என்ன கிடைக்குதோ நான் எடுத்துகிட்டு போகிறேன். உங்கள்கிட்ட நான் 100 ரூபா நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் எடுத்துப்பேன். 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் எடுத்துப்பேன். 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் 10,000 ரூபாய் எடுத்துப்பேன். அவ்வளோதான் மேட்ரு. எப்போதோ நன்றாக இருந்தோம் என்று நினைத்து கொண்டு எப்போதாவது நன்றாக இருப்போம் என்று நினைத்து கொண்டு, இந்த ரெண்டை தான் நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறோம். எப்போதோ நன்றாக இருந்தோம் என்று நினைத்து கொண்டு இனி எப்போதாவது நன்றாக இருப்போம் என நினைத்து கொண்டு சாதாரணமானவற்றையெல்லாம் சிறந்ததென ஏற்றுக்கொண்டு மன்னிக்க முடியாதவற்றை எல்லாம் மன்னித்து கொண்டு மன்னிக்க முடியாதவர்களை எல்லாம் மன்னித்து கொண்டு நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.